Your 12th standard chapter 2 complex number oda exercise 2.4 la second sum நம்ம இப்ப பார்க்க போறோம். If z equal to x plus iy, find the following in rectangular form. Z ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. We want to find out what they are asking means first subdivision RE அப்படினா என்னன்னா real part. RE னா real part. For example, x equal to a plus I y ன்னு கொடுக்குறாங்க. சாரி I b ன்னு கொடுக்குறாங்கன்னு வெச்சுங்க. இப்போ a-ன்றது ரியல் பார்ட், b-ன்றது இமேஜினரி பார்ட். இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இப்போ அவங்க கேட்கறது RE of 1/z. ரியல் பார்ட் ஆஃப் 1/z கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் in R E at last கண்டுபிடிச்சிக்கலாம். பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் z எவ்வளவு கொடுத்திருக்காங்க? x plus iy. 1/z னா 1/x plus iy. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்த மாதிரி கீழ இருந்துச்சுனா என்ன சொல்லிருக்கேன்? கான்ஜுகேட் எடுக்கணும். சோ பிளஸ் என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். சோ x minus iy divided by x minus iy. 1 into x is x. Plus into minus minus. 1 into iy iy. டினாமினேட்டர் பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்லிருக்கேன் இது என்ன ஃபார்ம்ல இருக்கும்னா a plus b into a minus b. அப்ப a plus b into a minus b கான ஃபார்முலாவும் சொல்லிருக்கேன். a plus b into a minus b க்கு a square minus b square. So what is the a value here? X. b value is iy. So x whole square பண்ணியாச்சு minus iy the whole square. இப்போ அந்த iy the whole square நான் இங்க செப்பரேட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். i square பண்ணா i square, y square பண்ணா y square. So i square ஓட வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா -1. So minus 1 into y square is minus y square. Now we clear about the denominator part. கொஞ்சம் clear ஆயிடுக்கும். x square வந்துருச்சு. இங்க i y the whole square எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம்னா minus y square. ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு? minus. So minus into minus என்ன ஆயிடும்னா plus y square ஆயிடும். இத மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. So x minus iy by x square plus y square. இத வந்து நான் செப்பரேட் பண்றேன். எப்படி செப்பரேட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் இதுக்கும் இதேதான், iy க்கும் இதே டினாமினேட்டர் தான். So x by x square plus y square minus y by x square plus y square into i. I னா இமேஜினரி, அதனால i தனியா போட்டுங்க. இப்போ இங்க இமேஜினரி கேட்டிருந்தாங்கன்னா இந்த பார்ட்டை மட்டும் எழுதணும். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க? ரியல் பார்ட் கேட்டிருக்காங்க. So real part of 1/z equal to x by x square plus y square. In case ஒரு क्वेश्चनல imaginary of 1/z கேட்டிருந்தாங்க அப்படினா எப்படி எழுதுவோம்னா இதுல இமேஜினரி பார்ட் எது? இந்த பார்ட் தான். i எடுத்துறணும். i எழுத கூடாது. -y by x square plus y square னு ரெப்ரசன்ட் பண்ணனும். ரியல் பார்ட் கேட்டிருக்கிறதுனால x by x square plus y square. இமேஜினரி பார்ட் im of 1/z னு கேட்டிருந்தாங்கன்னா -y by x square plus y square. இந்த சம்ல இது கேட்கல, சோ இது போட வேண்டாம். பட் கேட்டாங்கன்னா இப்படி தான் எழுதணும். i மட்டும் விட்டுட்டு இத எழுதணும். Next we will see the second subdivision in the second sum. Real of I z bar. Real of I z bar. First bracket ல இருக்கதை எப்பவுமே கண்டுபிடிச்சிடணும். அதுக்கு அப்புறம் ரியலா இமேஜினரியா லாஸ்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு பார்க்கலாம். So I z bar. I as it is, z ஓட வேல்யூ என்னது? x plus iy. z bar னா இங்க பிளஸ் இருந்தா மைனஸ் ஆயிடும், மைனஸ் இருந்தா பிளஸ் ஆயிடும். So I bracket இங்க பிளஸ் இருக்கு. So x minus iy. z ன்னு கொடுத்தாங்க ப்ராப்ளம் இல்லை, இதையே தான் எழுதுவோம். ஆனா இங்க z bar ன்னு கொடுத்திருக்கிறதுனால plus should becomes minus. Now you multiply this one. I into x is ix. Plus into minus minus. I into I square. I into y y. That is I square y ன்னு வரும். I into iy வந்து I square y ன்னு வரும். So I square ஓட வேல்யூ என்னது? -1. இந்த y as it is. So minus into minus plus 1 into y is y. ix plus y. First எப்பவுமே ரியல் பார்ட் எழுதணும். y plus ix ன்னு எழுதிட்டேன். இப்போ அவங்க கேட்டிருக்க क्वेश्चनக்கு போலாம். ரியல் பார்ட் ஆஃப் iz bar. re னா ரியல் பார்ட். re ன்னு கேட்டாங்கன்னா ரியல், im ன்னு கேட்டாங்கன்னா இமேஜினரி. சோ இங்க ரியல் பார்ட் கேட்டிருக்கிறதுனால இதுல எது ரியல் பார்ட்? i வரது இமேஜினரி பார்ட். அப்ப i வராத டேர்ம் தான் ரியல் பார்ட். அப்ப ரியல் பார்ட் ஆஃப் iz bar equal to y. That is the answer for the second subdivision. Now third subdivision, im na imaginary. 3z plus 4z bar minus 4i. இது
question திடீர்னு எங்க இருந்து வந்ததுன்னு யோசிக்க போறீங்க. This is the question. Now you are finding the answer only for the bracket. 3z plus 4z bar minus 4i. 3 அப்படியே எழுதியாச்சு. z ஓட value what they have given? x plus iy plus 4. What is the z bar? இங்க plus இருந்துச்சுனா minus. So x minus i. This 4i as it is you can write. Now you can multiply those things. 3 into x is 3x. 3 into iy 3iy. 4 into x 4x. Plus into minus minus. 4 into iy 4iy minus 4i. Now you first like terms எல்லாம் பக்கத்துல எழுதிக்கலாம். இங்க 3x இருக்கு 4x இருக்கு எழுதியாச்சு. 3iy minus 4iy minus 4i. So இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். 3x plus 4x என்னவாயிடும் 7x. இங்க plus 3iy minus 3iy. So இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றோம். 4 ல 3 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 4 ல 3 சப்ட்ராக்ட் பண்ணா -1. ஏனா -4 இருக்கு. -4 plus 3 is minus iy. And then this 4i as it is. இத இது கூட ஆட் பண்ணிர போறீங்க. ஏனா இங்க iy இருக்கு, இங்க வெறும் i தான் இருக்கு. இது y ஓட கோஎஃபிஷியன்ட்டா இருக்கு. iy ஓட கோஎஃபிஷியன்ட். இது only i. So அந்த 4i as it is. என்ன 4i ன்னு இருக்கு? ரவுண்ட் போட்டதனால மைனஸ் போயிடுச்சு. -4i. இப்போ இமேஜினரி பார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் தான் i இருக்கு. So 7x அப்படியே எழுதிங்க plus i காமனா எடுத்துக்கிட்டீங்கன்னா மீதி ரிமைனிங் என்ன இருக்கும்? இங்க -5 இருக்கும், இங்க -4 இருக்கும். இல்லனா இப்படியும் சில பேர் போடுவாங்க. 7x என்ன செய்வாங்க? மைனஸ காமனா எடுத்துப்பாங்க. -5 காமனா எடுத்துக்கிட்டாங்கன்னா இங்க என்ன வரும்? y plus 4 ன்னு வரும். அப்ப இமேஜினரி பார்ட் எடுக்கும்போது -y plus 4 ன்னு நீங்க எழுதணும். அப்ப மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். சோ அதனால முடிஞ்ச அளவு ரெண்டுலயும் மைனஸ் இருந்துச்சுனா கூட உள்ளேயே மைனஸ் இருக்கட்டும், பிளஸ் காமனா எடுத்துங்க. அப்படி இல்ல பிளஸ் ன்னு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல்ல வரும். ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். சோ ரியல் பார்ட் வந்து 7x plus i bracket -5 -4 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. plus into minus minus plus into minus minus இந்த ஆன்சர் வரணும் பிராக்கெட்டோட மல்டிப்ளை பண்ணா. இப்போ क्वेश्चनல என்ன பார்ட் கேட்டிருக்காங்க? ரியலா இமேஜினரியா? சோ இமேஜினரி பார்ட் கேட்டிருக்காங்க. இமேஜினரினா இது மட்டும் தான் வரும். i கூட எழுத கூடாது. அதுக்கு தான் இமேஜினரி எழுதியாச்சு. -5 -4 மட்டும் தான் வரும். So real part na only you take and write the real part. If it is they are asking imaginary part na imaginary mattum eludunga. In this way only you want to find the rectangular form. That's all. Let us see the next sum.